நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. டெல்லியிலேயே அவர்கள் இந்த வேலைகளை காட்டாங்கன்னு கனிமொழி சொல்றாங்க. காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைங்க, எங்களுக்கு இல்லை. ஆனா வாஜ்பாய் ஆட்சிக்கு போகும்போது கொள்கை, சித்தாந்தம், பண்டாரம், பரதேசி எல்லாம் சொன்னீங்கல்ல. அவங்ககிட்ட போய் மந்திரி பதவி நின்று கை கட்டி நின்னீங்கல்ல. இங்க இருந்து வீல் சேர்ல போய் மந்திரி பதவி கேட்டீங்கல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? தமிழ் கூச்சமா இல்ல? தமிழ் சமூகத்துக்காக தமிழ் தமிழ் இவங்க சமூக தமிழ் சயின்ஸ் வேற இருக்கா? இந்து அறநிலையத்துறை அமைச்சரா பரமேஸ்வரன் ஒரு பட்டியல் இருந்துச்சு. இன்னைக்கு வரணும் இவங்க யாராவது அந்த முயற்சி எடுத்திருக்காங்களா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்திக்கவே இல்லை. ஆமா, உடனடியாக வந்து இப்ப இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க. நாங்க கூடா நட்புங்கிறது அதுதான். அப்பவே புரிஞ்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சுங்க. டெல்லியிலேயே அவர்கள் இந்த வேலைகளை காட்டாங்கன்னு கனிமொழி சொல்றாங்க. டெல்லியிலேயே காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைங்க, எங்களுக்கு இல்லை. நீங்க சொல்றது சரி, அவங்க குற்றச்சாட்டு அதாங்க தெரிஞ்சு சொல்றது சரின்னு சொல்லிட்டீங்க. அவரை நிறுத்திங்க, மக்களுக்கு புரியும். இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்க பதவி கிடைக்குதுன்னு உடனே ஓடுறாங்க. இவங்களுக்கு அரசியல் உடனே அரசுல பங்கு கேட்கணும்னு ஓடுறாங்க. வாஜ்பாய் ஆட்சியில போய் ஓடி மந்திரி பார்க்கும். அப்ப இந்த புத்தி எங்க போச்சு? நாங்க ஒரு நியாயமான காரணத்துக்காக ஆதரிக்கிறோம், ஆட்சி நீடிக்கணும்ட்டு. ஆனா வாஜ்பாய் ஆட்சிக்கு போகும்போது கொள்கை, சித்தாந்தம், பண்டாரம், பரதேசி எல்லாம் சொன்னீங்கல்ல. அவங்ககிட்ட போய் மந்திரி பதவி நின்று கை கட்டி நின்னீங்கல்ல. இங்க இருந்து வீல் சேர்ல போய் மந்திரி பதவி கேட்டீங்கல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? தமிழ் கூச்சமா இல்ல? தமிழ் சமூகத்துக்காக தமிழ் இவங்க சமூக தமிழ் சயின்ஸ் வேற இருக்கா? ஏங்க நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் தான் புது புது விளக்கம் சொல்றீங்க. சார், தமிழ் சமூகத்தின் அதைத்தான் சொல்லி முடிச்சுட்டேன்ல. தயாநிதி மாறன் அதான் சொல்லி முடிச்சுட்டேனா இல்லையா? தயாநிதி மாறன் ஹிந்தி பேசுவார் பிரமாதம்னு வெக்கங்கெட்ட காரியத்தெல்லாம் சொல்ல வச்சுறாங்க. அது இன்னொன்னு சொல்றாங்க, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் வந்து சொல்லிட்டு போனாங்க, சொல்லாம போனது காங்கிரஸ் தான். நல்ல முல்லைக்கு அடையாளம் சொல்லாம போறது கேள்விப்பட்டீங்களா? எப்படி? இவங்கிட்ட சொல்லாம போறதுதான் கரெக்ட், சொல்லிட்டு போனா தப்பு. நாங்க அந்த முடிவுல தெளிவா இருக்கோம். சொல்லிட்டு போனது, சொல்லாம போறது ரைட். அதை விட அவங்க மிகப்பெரிய கொதித்தது என்னன்னா, எதிர்காலத்திலும் நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் தாவேகாவுடன். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எல்லாத்துக்கும் எதிரிங்கிற பிஜேபி கூட ஆட்சியில மத்தியில மந்திரியா இருந்தீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கார முத 4 எம்எல்ஏ வரும்போது நாங்களா அவனை கொண்டு வந்தோம். நீங்க தானே கூட்டணி சேர்த்து கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சீங்களா? பேச பேச நீங்க அவமானப்படுவீங்க, கேவலப்படுவீங்க. நிறுத்திக்கிறது நல்லது. மோடி சொல்றாரு, இங்க வந்து காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய உதவிலாம் செஞ்சு திமுக, ஆனா அது நன்றி மறந்துட்டு உடனடியாக துரோகம் ஒரு அங்க சொல்லணும். இந்த குஜராத்தில் ஒரு அம்மா இருக்குது, யசோதா பென்னு அது பேரு. அதுகிட்ட போய் கேளுங்க. கல்யாணம் பொண்டாட்டியே துரோகம் பண்ணிட்டு நிக்கிறவெல்லாம் இது துரோகத்தை பத்தி பேசிட்டு. காங்கிரஸ் அங்க ஆதரவு கொடுத்தனால அவ்வளவு பெரிய கோபம் போல் இருக்கு இல்லையா? அதல்ல, அது சொல்ற ஆளுக்கு என்ன யோகிதன்னு சொன்னாங்க, அதோட நிறுத்துங்க. அதே மற்றதெல்லாம் போனா இன்னும் பாவம். ஒருவேளை எதிர்காலத்தில் திமுகவுக்கு பிஜேபியோட கூட்டணி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோ? ஏற்கனவே இருந்தவங்க தானங்க, இதெல்லாம் புதுசா பேசுறீங்க. ஐயோ, நீங்க என்ன சக்கரை இனிக்குமான்னு கேட்கிற மாதிரி கேட்குறீங்க. எதிராக இருக்கிற போதும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுங்கிறதா என்னுடைய கணிப்பு. இப்போ இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது, இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து வெளியில இருந்து ஆதரவு தர எதுவும் சிக்கல் இருக்குமா சார்? எங்க நான் முதல்ல என்ன சொன்னேன், ஆட்சி கவுந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் ஆபத்து சார், ஆபத்து விஜய்க்கு இல்ல. ஆட்சி கவுந்துச்சுன்னா திரும்பி ஒரு தேர்தல் வந்தால் இந்த ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு மட்டும் இல்ல, 70 சீட்டுங்கிற திமுகவே காணாம போனாலும் போகும். அந்த அளவுக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. இல்ல, இப்ப இந்த விஜய் வரக்கூடாதுன்னு நடுவில் ஒரு முயற்சிகள் நடந்தது இல்ல, அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி. திரும்பி அதே தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இல்ல அப்ப அந்த நினைப்பு உங்களுக்கு எப்படி வருதுன்னா, ஒருத்தர் வரக்கூடாது என்ன வேணா செய்யலாம், நேர்மையினால வந்துச்சு. அதெல்லாம் துரோகம் கிடையாது. இல்ல இப்பதாங்க தெரியுது துரோகம்னா என்னன்னு. காங்கிரஸ்காரன் தான் துரோகம் பண்ணான். இந்த திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சிக்கு வரணும்னு பேசுனதெல்லாம் துரோகமே கிடையாது. கரெக்டா? எடப்பாடி முதல்வர் திமுக. அதைத்தான் எனக்கு நான் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க, நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்களே. அதுக்கு பேர் துரோகமா இல்லையா அப்படின்னா அது தியாகமா? என்ன சொல்ற வரீங்க? திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு பேசுனாங்கல்ல, அது தியாகமா துரோகமா? ஒரு நிலையான ஆட்சி அமைக்கணும்னு போட்டாங்க. இப்ப நாங்க பண்ணது என்ன? நாங்க பண்ணா துரோகம், அவங்க பண்ணா நிலை. இது ஜனநாயக படுகொலை. ஆனா முதல் நாள் அவர் சொல்லும்போது, ஸ்டாலின் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, முதல் நாள் சொன்னாரு, நாங்கள் எந்த தாவேக ஆட்சியமே எந்த தடையும் செய்ய மாட்டோம்னு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட். சாயந்தரம் தீர்ப்பு போட்டு எம்எல்ஏ கூட்டத்தை கூட்டி
நீங்கள் தயாராக இருங்கள், கழகம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நடுவில் ஒரு பொடி. அதுக்கு நடுவில் பல்வேறு அதுதான் நீங்க கடந்த கால வரலாறு திரும்பவும் சொல்லுவது. 67 ரொம்ப பேர் பேசவே மாட்டான். அண்ணாதிர சதவி பிரமாணம் எடுத்த உடனே நேரா போய் பார்த்தது காமராஜர் தான். அப்ப நீங்க ஆதரவு, அவர் சொன்ன வார்த்தை, நான் ஆட்சியை பிடிப்போன்னு நம்பல, அதனால தான் நானே எம்பிக்கு நின்னேன், 10 சீட்டு அதிகம் வரும் தான் நினைச்சேன், நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆட்சி வந்துருச்சு, எங்களுக்கு அனுபவம் இல்லை, நீங்க தான் பண்ணணும். அப்ப அவர் சொன்னார், உங்களால் முடியும், நம்புங்க, எம்ஏ படிச்சிருக்கீங்க, நீங்க நல்ல ஆட்சியை தர முடியும். ஒரே ஒன்று எனக்கு புரியுது, இவ்வளவு பெரிய மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை புரிஞ்சு கொள்வதற்கு கொஞ்சம் நாளாகும். ஒரு 6 மாத இடைவெளியில் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த 6 மாதத்துக்கு தமிழ்நாட்டில் நான் விமர்சனம் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம். நான் பேச மாட்டேன், அறிக்கை தர மாட்டேன், பேட்டி தர மாட்டேன். அதுக்குள்ள உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சொன்னது மட்டுமல்ல, 6 மாசமா அதே போல பேசல, அறிக்கை கொடுக்கல, பேட்டி கொடுக்கல. இந்த மாதிரி யோக்கியர்கள்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்த ஊர்ல போய் யார் யாரை பத்தி பேசிட்டு அப்படி சொன்னாரு. ஆனா மறுநாள் இவர் வைத்த வாதம் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் பேசும்போது நான் முதல்ல நேர்மையான பத்தி சொல்லிட்டேங்க. அவர் சொன்னது சொல்றேன். இங்க வந்து கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே பேசாதீங்க, ஒவ்வொரு லேட்டா தான் பேசுவோம். ஏங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது உலகத்துக்கே தெரியும். இது என்ன பேச்சு? இது உங்களை போல ஆட்கள் மக்களுக்கு விளக்கத்தை சொல்றதை விட்டு இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. 5 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி கடன் வாங்குறது திமுக ஆட்சியா இல்லையா? அவங்க அதுக்கு விளக்கம் சொல்றதை விட்டுவிட்டு இது ஆரம்பத்திலே பேசாதீங்க, உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. நிதி நிலைமை என்ன? கஜானா காலி, களஞ்சியம் காலி, அதுதானே. அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏன் மறந்துட்டு வேற ஏதோ பூசி மெழுகிறீங்க? அதிமுக இப்போ பிளவுபட்டு இவர் எடப்பாடி தலைமையில் ஒரு 17 பேர், சிவி சண்முகம் ஒரு 30 பேர். சிவி சண்முகம் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆதரவு ஒரு பெரிய 30 அப்படிங்கிறது பெரிய ஒரு எண்ணிக்கை. இது இன்னும் தாவேக்காக்கு 120 + 30 150 நல்லதுதான். அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. வண்டா நல்லதுதாங்க அனௌன்ஸ் பண்ணது. ஏங்க நான் எதங்க நம்புறது? வாட்ஸ்அப்ல ஒன்று வருது, டிவியில் ஒன்று வருது, அது மாற்றி வருது. எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் கிளம்பி போகிறோம். உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க இஷ்டத்துக்கு போக சொல்றீங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போ வருதோ அப்பதான் இல்லை 30% அப்படி வந்துட்டாக்க நீங்க முதல்ல சொன்னது இந்த ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சின்ன மிரட்டல்கள் எதுவும் இருக்கிறதுக்கான ஒண்ணு இருக்காது. தைரியமா அவங்க செயல்படணும். இதுக்கு எடப்பாடி எந்த மனநிலையில் இருப்பாரு? ஏன்னா அவர் என்ன மனநிலையில் இருக்கார்? உங்க கருத்தை சொல்லுங்க சார். அவர் மனநிலையில் இருக்கா, நான் எப்படி சொல்ல முடியும்? உங்க கருத்தை சொல்லுங்க, என் கருத்தை சொல்றேன். என் கருத்தை சொல்றேன், இது நல்லதுதான்னு சொல்லிட்டேன். உங்க கருத்தை சொல்லுங்க. அவர் என்ன மனநிலையில் இருப்பாரு? அவர் பொண்டாட்டி என்ன மனநிலையில் இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பா? இதா பேச்சு? இது நல்லதா கெடுதலா? மக்களுக்கு நலன் தருமா கெடுதல் தருமா? அவ்வளவுதான். இவங்க வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னா உள்ள மினிஸ்ட்ரி அப்புறம் சார் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, விட்டுருங்க. 30 வந்ததே பெரிய விஷயம். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அரசாங்கம் இன்னும் சிரமம். அதனால இனிமேல் இந்த ஆட்சி கவுளுமா கவலாதான் இந்த பேச்சே இருக்காது, நிரந்தரமா போயிட்டு இருக்கும். கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஆளாளுக்கு எந்த பக்கம் ஒரு வாரத்தில் முடிச்சுட்டேன். இல்ல இழுக்க முடியாதுன்றேன். ஏதாவது அதைத்தான் சொல்லிட்டேனேங்க. அப்படி இழுத்தா அவங்களுக்கு ஆபத்துங்க, இவங்களுக்கு ஆபத்து. மீண்டும் திருப்பி வரவதற்கான. ஏன்னா அவங்க ரெட்டை சவாரி. அதுல நாங்க இந்த இதுல என்டிஏ கூட்டணியிலும் இருக்கோம். இந்தியா உங்களையும் திருத்த முடியல, தமிழ்நாட்டு மக்களையும் திருத்த முடியல. அதான் முடிச்சுட்டேனேங்க. அதை ஆட்சிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா? இருக்கிறான், அவங்க சாகறான், என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆட்சிக்கு ஆபத்து இல்லைன்னு முடிச்சுட்டல. அப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, இப்போ தாவேக்கா இந்தியா கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா? தாவேக்கா இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க. இந்தியா கூட்டணி இல்ல, காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் தலைமையில தாங்க இந்தியா கூட்டணி இருக்கு. அப்ப திமுக உடனடியா விலகிருச்சு, தாவேக்கா சேர்ந்துருச்சு. இனிமே இந்தியா ஸ்டாலினும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இப்பதான் எனக்கு தெரியல. சாதாரண அவரே ஒத்துக்கிட்டாலும் யார் நீங்க தெரிஞ்சவர் சொல்றீங்க, நான் அதை போய் கருத்து சொல்ல முடியுமா? தாவேக்கா சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய பலம். நிச்சயமா காங்கிரஸுக்கும் தேசிய அளவுல இன்னொன்னு நீங்க என்ன பார்க்கணும்னா, பத்திரிகையாளங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு இயல்பாக நல்லது பாருங்க. அண்டை மாநிலங்களுடைய நல்ல உறவு தான் ஒரு மாநிலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 3மே காங்கிரஸ் ஆளுற மாநிலம். அது ஒரு கூடுதல் நல்ல வாய்ப்பு. அதனால பல பிரச்சனைகள்ல தேவையில்லாத குழப்பங்கள், கசப்புகள் இல்லாம பேசி தீர்த்துக்க வசதியா இருக்கும். ஆமா, எப்படி நதிநீர் பிரச்சனை வரும் திருப்பி அந்த மாதிரி பிரச்சனை. நதிநீர் பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு ஆரம்பத்திலிருந்து பேசினா இதெல்லாம் நாரி போயிடுவாங்க, யாரும் பேச முடியும். சமூக நீதி காத்த திமுகவை நீங்க இவ்வளவு சொல்றீங்க. அந்த சமூக நீதி எந்த சமூக நீதி காட்டாங்க? பையன் மந்திரி, பேர மந்திரி, மச்சா மந்திரி, மருமக மந்திரி, பொண்ணு மந்திரி, இப்படி போடுறது தான் சமூக நீதி.
எனக்கு கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன். 47 முத ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை சண்முகம் அவரை பட்டியலத்தை சேர்ந்தவரை சபாநாயகர் ஆகுது காங்கிரஸ். அது சமூக நீதி இல்லை. அதுக்கப்புறம் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் ஆகுது. இன்னைக்கு வரணும் இவங்க யாராவது அந்த முயற்சி எடுத்திருக்காங்களா? அதுக்கு பேர் தாங்க சமூக நீதி. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பதவி பேரு சமூக நீதினா உங்களையும் திருத்த முடியாது, யாரையும் திருத்த முடியாது. திருமாவளவன் நீங்க தேர்தலில் நிக்கிறதுக்கே அவ்வளவு பிரச்சனை வந்தது இவங்களால, திமுகவால. அதையும் சொல்றீங்க இதையும் சொல்றீங்க. சமூக நீதி, சமூக நீதி இல்ல, சமூக சயின்ஸ். வழிபாட்டு தலங்கள் மற்றும் இதுல பேருந்து நிலையங்கள், பள்ளி வளாகங்களிலிருந்து அருகே இருக்கிற 717 கடைகளை 2 வாரங்களுக்கு அடைக்க வேண்டும் அப்படின்னு படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால உங்களுடைய பேட்டியிலேயே விஜய் முதல்வராக வருவார்னு சொன்னேன். ஆனால் தனிப்பெரும் அதாவது தம்பிங்க மெஜாரிட்டி வருவார்னு சொல்லல, ஹங் அசம்பிளி அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இவர் தான் முதல்வர் வருவார்னு சொன்னேன். அப்போதே என்னால் ஓரளவுக்கு நான் என்ன யோசித்தனோ என்ன சொன்னேனோ அது நடந்திருக்கு. அது ஒன்று. அதை தாண்டி எது வர வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அது துவக்க நாளிலேயே இன்றைக்கு வர துவங்கி இருக்கிறது. என்னுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த மிக மோசமான ஒரு விஷயமாக நான் தலையாய பிரச்சனையாக 2 நினைத்தேன். ஒன்று, உங்க பேட்டியில சொன்னதே திரும்ப சொல்றேன். 2 வயது குழவியிலிருந்து 70 வயது கிழவி வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. அதை போல மது போதை பழக்கத்தால் அடுத்த தலைமுறையே இருக்குமா இருக்காதா என்கின்ற ஒரு எல்லைக்கு போய்விட்டது. தமிழன் இருந்தால்தானே தமிழ்நாடு இருக்கும், தமிழரே செத்து போய்விட்டால் தமிழ்நாடு எங்க இருக்கும்? இதே ஆதங்கத்தோடு சொன்னேன். இந்த 2இல் உடனடியாக வந்தவுடனேயே இப்ப நான் பேசிக்கொண்டிருக்க இந்த இடத்துலயே எனக்கு இடதுபுறத்துல இந்த காம்பவுண்டை ஒட்டி இருக்கிறது உயர்நிலைப்பள்ளி, வலதுபுறத்துல 2 கட்டடம் தள்ளி டாஸ்மாக் கடை. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருந்துச்சு. உடனடியாக எல்லாவற்றையும் மாற்ற முடியாவிட்டாலும் கூட இந்த பள்ளி கல்லூரிக்கு அருகில் இருந்த டாஸ்மாக் கடைகளை 700க்கு மேற்பட்ட கடைகளை மூடியதை முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன். அதை போலவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், அதில் உறுதியாக இருப்பேன். யார் தவறு செய்தாலும் வேண்டியவரா வேண்டாதவரா பார்க்க மாட்டேன், நடவடிக்கை உறுதியாக எடுப்பேன் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக என் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் பாராட்ட வேண்டியது. இல்லை, இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நான் பார்ப்பது, தமிழ்நாடு உலகத்துக்கே ஒரு வழியில் வழிகாட்டியிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது உலகத்தில் எல்லாம் வியப்போடு பார்க்குது. உங்க ஊருக்கு பக்கத்துல கணியன் ஒரு பூங்குன்றனார் ஒரு ஊர் ஒருத்தர் பேசுனது. அப்ப அவர்கள் நடமாடிய ஊர். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவேன் சொன்ன பாரதி நடமாடிய ஊர். அதை பார்த்தால பயிர் பச்சைகளை கூட நாம் நேசிக்கணும் என்று வள்ளலார் சொன்ன அந்த ஊர் இது. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மக்களிடத்திலே ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி மோதலை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை அரசியலில் மெல்ல மெல்ல ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் இது. அது இந்த ஒரே தேர்தலில் அடித்து உடைத்து தூளாக்கப்பட்டது. இன்னொன்றும், சேவையும் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் தான் பொது வாழ்க்கைக்கு இலக்கணம், அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்று ஒரு காலத்தில் இருந்தது. மெல்ல மெல்ல போய் பணம் இருந்தால் எந்த பதவியும் பிடிக்க முடியும், அப்படி ஒரு துர்பாகிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தது. அதுவும் உடைத்தெறிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவ்வளவு நேரம் நீங்க பேச ஆரம்பிக்கிற வரை சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தில் எல்லோரும் பேசியதை கேட்டேன். அதிலே முதலமைச்சர், நான் எதையும் மறைக்க நான் விரும்பல, அவருக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க கோட்டு போட்டு உட்கார சொல்லி, அதை அவர் மாற்றிக்கொள்வது அவருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிடுறேன். அவர் பேசுகிற போது குறிப்பிட்ட ஒன்றை நான் பெரிதாக நினைத்தேன். அவர் பேசுகிற போது சபாநாயகர்களை பற்றி பேசுகிற போது அவர் துவக்கத்திலே சிவசண்முகம் பிள்ளை என்றார். அந்த அவையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, சபாநாயகர் அமர்ந்திருக்கிற ஜேசிடி பிரபாகரனுக்கே அவர் யார் என்று தெரியுமான்னு தெரியாது. இந்தியாவிலேயே இதெல்லாம் இந்த வரலாறு தெரியாதனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள். சிவசண்முகம் பிள்ளை என்று இருப்பதாலேயே அவர் வேறு யாரோ என்று பல பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பிள்ளை என்பது பட்ட பெயர். சிவசண்முகம் ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவர். 47 சுதந்திரம் அடைகிற போது இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே சபாநாயகராக இருந்தவர். அவர் அந்த இடத்துக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே தலைவர் காமராஜ். காரணம், தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற போதுதான் அந்த சட்டமன்றம் உருவாகிறது. அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்கு தான் முழு அதிகாரம். அவர் அதை செஞ்சார்.
சாகிறவரை ஒரு பட்டியலத்தை சபாநாயகர் ஆக்கினேன் அவர் சொன்னதே கிடையாது. அதை நினைவுபடுத்தினார் அவர். அந்த வகையில் அவர் நான் பாராட்டுறேன். அவர் மற்றபடி எல்லோரையும் சந்திப்பது இதையெல்லாம் பேசினாங்க. அது சில பேர் விமர்சனம் பண்றாங்க, அவர்களுக்கு விவரம் தெரியாத விமர்சனம். எல்லோரையும் சந்திப்பது ஒரு நல்ல பண்பாடு. இவருடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார். அவர்கள் எப்படி பெருந்தன்மையாக இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டியது எதிர்காலம். அது பார்க்கட்டும். நேற்று சட்டசபையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி இவருக்கு இந்த வணக்கம் சொல்லலை, திரும்பிக்கவும் இல்லை. எனக்கு ஓ பன்னீர்செல்வம் வணக்கம் சொன்னார். எடப்பாடி இந்த பக்கம் திரும்பவே இல்லை, நேரடியாக அவங்க பதவி எடுத்துட்டு அப்படி போயிட்டாங்க. ஆனால் மதியத்துக்கு அப்புறம் இவர் கிளம்பி ஒரு வீடாக, அதாவது யார் யார் சட்டமன்றத்தில் இல்லையோ அவர்களை போய் சந்திச்சார். அப்படிதானே கணக்கு. சட்டமன்றத்தில் அப்படி இல்லை, கட்சி தலைவர்களை தான் சந்திச்சார். சட்டமன்றத்தில் இருக்கிறாங்களா இல்லையா அதல்ல, கட்சி தலைவரை போய் சந்தித்தார். இது நல்ல நாகரிகமான ஒரு ஜனநாயக பண்பு. அதை கூட கேலி பேசுகின்ற இந்த ஏற்கனவே இந்த பத்திரிகாரன் சொல்லிட்டு எதையுமே வேறு பத்திரிகாரன் பெயரில் மாச சம்பளம் வேற இடத்துல வாங்கிட்டு செய்த அதே ஆட்கள் எப்படி அவனை திமுக ஆதரவா பணமும் வாங்கிட்டு ஸ்டாலினை எப்படி போய் சந்திக்கலாம், அவரை எதிர்த்து தேர்தலில் நின்று என்றெல்லாம் பேசிக்கொண்டு போய் பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை சார். யாரு அவங்கெல்லாம்? அதாங்க ஜெயிச்சதே ஒத்துக்கல. ஜெயிச்சே என்ன ஒத்துக்கல. சரி, அப்ப டாஸ்மாக் கடை விட்டு வெளியே வரல. அந்த 100 இடங்கள் வந்ததே இது நீங்க இது பிஜேபி செய்தது இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 70 இடம் வந்தது பிஜேபி செஞ்சதுதானா? இது 100 இடம் வந்தது பிஜேபி செஞ்சானா 70 இடம் வந்து இல்ல. திராவிட மாடலை அழிக்கிறதுக்கான வேலைகள் ஒன்றும் பிஜேபி. அதை தாங்க நான் சொல்றேன். அழிக்கிறதுனா ஏன் திமுக 70 இடம் கொடுப்பானே, 7 இடம் நிறுத்திருக்கலாம்ல. பேசுறது ஒரு நியாயம் வேணுமா இருக்கீங்களா? அது இல்லை. சண்டை போடுறாங்க விவாதங்கள்ல நீ பார்த்துருப்பீங்க. அதை தாங்க சொல்றேன். இந்த பத்திரிகைக்காரன் போர்வையில் இருக்கிற தொண்டை விபச்சாரிகள் சொல்லட்டுமா? இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே தான் இருந்தான், இப்போது மாறுவான்னு பார்த்தா திரும்பி அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர்லாம் கண்ணீர் வடித்த அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கண்ணீர்லாம் வடிச்சார் பெரிய பத்திரிகையாளர், இங்க இருந்த ஒரு பெரிய பத்திரிகை. அப்படியா? கண்ணீர் வடிச்சாரா? அவருக்கு முதல்ல ஜனநாயகத்தை பற்றியும் தெரியாது, ஒரு கன்றாவையும் தெரியாது. எப்படி இதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சாதானே எப்படி இதெல்லாம் நடக்குது? என்ன எப்படி நடக்கலாமா? அது தமிழ்நாட்டில் இல்ல. அவர் சொன்னதை நல்ல வேலை ஞாபகப்படுத்தி. கண்ணீர் வடித்தாரு, பெரிய மீச வச்சிருந்தாரு சொல்றீங்க. அவர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் பத்திரிகை நடத்தினா நாடு எங்க விளங்கும்? என்ன அது சொன்ன நான் திரும்பி சொல்றேன். 1,30,00,000 பேருக்கு 5,000 தந்தார் ஸ்டாலின். அந்த வழி பார்த்தா 2,60,00,000 பேர். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கணும். அதே உழுவுல என்னால தாங்க முடியலையே. கிறுக்கு பேரு. அந்த 5,000 இருந்தாலும் அவங்க அப்பா விட்டு போனோமா? ஒரு பத்திரிகையாளனுக்கு சொந்தமா புத்தி வேணாம்? என்ன போதையிலே பேட்டி கொடுப்பியா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒதுக்க வேண்டியது நேரம் சரியா வந்துருச்சு. இனிமேலாவது நியாயத்தை பேசுகிற, தர்மத்தை பேசுகிற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை ஆதரிப்பதும், தவறாக காசுக்காக விலை போகிறவர்களை ஒதுக்குவதும் மக்கள் தயாராகிட்டாங்க. இவங்கெல்லாம் சற்றே ஒதுங்கிடும் பிள்ளாய் என்று சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு. சட்டமன்றம்னா என்னங்கிறத அந்த பாரம்பரியத்தை உங்களுக்கு புரியல. எதிர்கட்சிக்காரங்க போய் பார்த்த பேச நீங்க சொன்னீங்களே, நான் திமுக முதலாக தேர்தல் நடந்தது 57. 15 பேர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. அப்ப நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். அதுதான் இதுக்கு பெரிய விலைவாசி உயர்வை பற்றி பேசுறாங்க. அப்ப பேசுகிற போது 15 பேர் உறுப்பினராக இருந்த திமுகவுடைய தலைவராக இருந்த அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடம். ஆனா அவர் பேசிக்கிட்டே போறார். பேசிட்டு போற போது சபாநாயகரை பார்த்து ஒன்னும் குறுக்கிடாதீங்கன்னு சாடையிலே காட்டுறார், கை காட்டுறார் காமராஜர். அவை முன்னவர் சி சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் குறுக்கிட வேணான்ட்டார். சுதந்திரமாக பேச விடுறார். பேச விடுகிற போது ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு நெருக்கமாக பேசி அந்த உச்சத்தில் முடிக்கிற போது விலைவாசி உயர்வால் என்னென்ன இன்னல்கள் ஏற்படும் என்பது குடும்பஸ்தனுக்கு தான் தெரியும். முதலமைச்சராக இருக்கிற ஒண்டிக்கட்ட அவருக்கு எப்படி தெரியும் என்று அவர் சொன்னபோது அது ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கார் காமராஜர். முன்னாலே அவையில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர் அனந்தநாயகி கோபத்தில் எழுந்து, ஆமா பெரிய ஒண்டிக்கட்ட அவருக்கு தெரியாது, இப்படி எல்லாம் நீ பேசுறதுனால தான் உன் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கல, ராணி வயிற்றுலன்னு சொல்லுது. அதுவரை சிரித்து கொண்டிருந்த காமராஜ் எழுந்தார், ஆத்திரத்தோடு கையை காட்டுறார். வெளியவான்னு சொல்றார். இவர் வெளியே போறார். முதலமைச்சருடைய அறைக்கு வந்தோடனே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானான்னு கேட்டார். இது அவை குறிப்பில் கிடையாது சொல்றேன். என்னையான்னு இப்படி பேசலாமா? இல்லையா, உங்களை பத்தி கேவலமா பேசினாரு. என்னை பத்தி என்ன பேசினாரு? நான் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாரு. அதானே? அது உண்மைதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியே இருந்தாலும் உனக்கு கோபம் தான், அது நீ ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட நான் பெருசா தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்த அவையில் இல்லாத அவருடைய மனைவி பெயரை சொல்லி அவருடைய வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கலன்னு சொன்னியே, அந்த அம்மா கேட்கிற போது எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆம்பளையா இருக்கிற எனக்கே இந்த வருத்தருக்கு வேதனை இருக்கு, பொம்பளை உனக்கு புரியல? அப்போதான் ஐயா தப்பு தான் என்று சொல்ல
இங்கே சொல்லாத, அசெம்பிளியில் சொல்லு. இப்பவும் போய் பார்க்கலாம் அசெம்பிளியில். அசெம்பிளியில் அந்த அம்மா நான் பேசியதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பதிவில் இன்னும் இருக்கு. அது மட்டுமல்ல, அதிர்த்து அவர் காமராஜர் பேசுகிற போது சொன்னது, இவரை பற்றி விமர்சனமே பண்ணல. சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிக்குரியது இடம், ஆளுங்கட்சி என்பது செயல்படுத்துவதுதான். சட்டமன்றத்தில் மக்களுடைய குறைகளை சொல்வதற்கு எதிர்கட்சிக்கான இடம்தான் இந்த சட்டமன்றம். இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்தில் எந்த பேரறிஞரும் சொல்லாது. எதிர்கட்சி என்பது சட்டமன்றம் எதிர்கட்சிக்காரனுக்கு இடம் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் சொல்லணும். யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க சில பேரெல்லாம். ஆனால் சபாநாயகர் வந்திருக்க, எங்கள் ஊருக்காரர் வந்திருக்கிறாரு, ஒரு மகிழ்ச்சி தான். எங்கள் ஊர் லால்குடி பக்கத்தில் விறகாலூர்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் சபாநாயகர் வந்திருக்கிறாரு. அவர் பேச்சில் கொஞ்சம் நெருடர்கள் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல உட்காந்து அதெல்லாம் பேசக்கூடாது, அவர் திருத்திக் கொள்ளணும். ஆக இந்த புதிய சட்டமன்றத்தில் பல புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், பெண்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறார்கள். இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையோடு எதை எவ்வளவு வேண்டுமானாலும் விவாதங்கள் போகலாம். அந்த விவாதங்கள் மக்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்கட்டும் என்பதை மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோளாக வை. இந்த 108 பேர்ல மீண்டும் இவங்கள் விமர்சனம் என்னன்னா, எப்படி தேர்தலில் நிற்கும் பொழுது சொன்னாங்களோ எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, அனுபவம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு, அதே மாதிரி இந்த அமைச்சரவையும் சரி எல்லாமே சின்ன வயசாக இருக்காங்க, அனுபவமே இருக்கு இல்லாமல் இருக்காங்க, இவங்க எப்படி இதெல்லாம் கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். யாராவது கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஏற்கனவே கேட்கும்போது சொன்னதான், நீ கல்யாணம் ஆகிட்டேன்னு கேளுங்க. ஆமாம் ஆமாம், பொண்ணு பார்க்க போகிறவங்க முன் அனுபவம் இருக்குன்னு கேட்டு தான் பண்ணாங்களான்னு கேளுங்க. அப்போ இதுதான் அவங்களுக்கு புரியும். அனுபவம் இருக்கா இல்லை, முதல்ல ஒரு ஆட்சியாளனுக்கு தேவை நல்ல எண்ணம். உன்னுடைய திறமையும் அறிவும் ஆற்றலும் தப்பானதுக்கு பயன்படுத்துறது என்ன பயன்? நல்ல எண்ணம் இருந்தால் செயல்பட முடியும். அந்த எண்ணம் இல்லாமல் எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஆற்றல் இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படாது. இந்த விஜய்கிட்ட நான் பார்ப்பது, அவர் துவக்கத்திலே சொன்ன அதைத்தான் மீண்டும் சொல்றேன். வெறும் சாதாரண வறுமை குடும்பமோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனா, எனக்கு எல்லாத்தையும் தந்தது இந்த மக்கள் தான், எனக்கு எல்லாவற்றையும் தந்த இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் வந்திருக்கேன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், நேர்மையான ஒரு நிர்வாகத்தை நடத்த நான் தொடர்ந்து முயற்சிப்பேன். அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் உண்மையிலேயே இருந்து செயல்பட்டால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு நல்ல சொர்க்க பூமியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றே நம்புகிறேன். பல சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கே சொல்ல கஷ்டமாக இருக்குது, திடீர்னு என்ன ஏதாவது திட்டிடுவீங்களோ அதை எடுத்து சொல்கிறதுக்கு. கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அமர்ந்த சட்டசபையில் இப்போ இவர்கள்லாம் அமர வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சு வந்திருக்காங்க அது சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். அவர் என்ன சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது ஜெயிலுக்கு போனாரா கருணாநிதி? சொல்லுங்க. மொழி போராட்டத்துக்காக பாடுபட்டார் சார். இதெல்லாம் ஊரை ஏற்கிற வேலை சார். சுதந்திர போராட்டம் அதுதானே முக்கியம். அவங்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சுன்னு பேசுறீங்க? இந்த மாதிரி பேசினா விமர்சனம் தான் அவங்களும் தாங்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி விமர்சனத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா அவங்க பக்கம் தான் திருப்பி வரும். ஆமா, அவங்க பக்கம் திரும்பி வரும். மல்லாக்கப்படுத்தி எச்சு துப்புனா எச்சல் உங்க முகத்துல தான் விழும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவர்கள் புரிந்து கொள்வது நல்லது. இப்போ இந்த 108 பேர் இருக்குது, இப்போ 118 தேவைக்கு 120 பேர் இருக்காங்க. இப்போ இருக்காங்க எல்லாருமே இந்த 2 சீட்டில் எதிர்த்தரப்புலேருந்து வந்திருக்கிறதுனால எதுவும் சிக்கலுக்கான எதுவும் இருக்காது. இப்போ எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு, உண்மைதான். ஆனால் நான் பார்க்குற பார்வை வேற. இதுக்காக விஜய் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆட்சி கவுளணும்னா எவெல்லாம் கவுக்குறானோ அடுத்தாப்புல இருக்கவே மாட்டான். 200 சீட்டு ஜெயிப்பாருன்றீங்க. மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அதனால இருக்கிற 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு வச்சிருக்கவங்க அதெல்லாம் சொல்றீங்க. இதையாவது காப்பாத்திக்கணும்னா இந்த ஆதரவை தொடர்ந்து காட்டணும். தொடர்ந்து காட்டாம கவுத்தாங்கன்னா இந்த 2 சீட்டும் போயிடும். அதனால விஜய்க்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு தான் பிரச்சனை. மொத்தத்துக்கு 200 சீட்டு ஜெயிச்சிருவாரு. அது வேற சார். மக்கள் அதான் அந்த முடிவுக்கு தானே வருவாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை இல்லாம அந்த இதுக்கு மதிப்பு இல்லாம போயிரும் இல்லையா, அவர்கள் அடித்த தீர்ப்புக்கு மதிப்பு இல்லாம போகும். மதிப்பு இல்ல சார், மதிப்பு இல்லாதவன் தானே இதை செய்யறான். மதிப்பு இருக்கிறவன் செய்ய மாட்டான்ல. ஆட்சி நீடித்தால் இவங்க தப்புவாங்க, கவுத்தாங்கன்னா அவங்களே மாட்டிக்கலாம். ஆரம்பத்திலேயே சிக்கல பதவியேற்பு விழாலேயே வந்தே மாதரம் முதல்ல பண்ணாங்க. 3ஆவது தமிழ் தாய் என்னன்னா மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறது இதெல்லாம் நான் முன்னாலே சொன்ன பாருங்க. உடனடியாக நான் என்ன சொல்ல விடுங்க சார். நீங்க அதுக்குள்ள ஏன் வேற மாதிரி திராவிட இயக்கம் மாதிரி போறீங்க? பேசவே விட மாட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? ஜாதி, இனம், மொழி, மதம் இந்த பெயரை வைத்துக்கொண்டு உணர்ச்சியை தூண்டி விட்டு அதன் மூலமாக அறுவடை செய்யற அந்த வேலையை விட்டுட்டு அதெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டுன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, கர்நாடக வீட்டில் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. எப்படி மானத்திலிருந்து கற்றுக்கிட்டு அவங்களே கற்றுக்கிட்டாங்களா? படித்து தானே கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஊரில் யாரும் ஹிந்தி படிக்காதேன்னு சொல்லி அவங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்ச இவர் பெரிய தமிழ் தாய் அப்படி காப்பாற்றுறவரா? தமிழ் தாய் தலைமகனா? உங்களை மாதிரி ஆளுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்கிறதுனால தான் சிக்கல்.
இருமொழி கொள்கையை கைவிட்டு மும்மொழி கொள்கை வந்துடுவோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் கம்யூனிஸ்டுகளா அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க உலகளாவிய சித்தாந்தம் உள்ளவங்க. ஏங்க இப்படி கண்ணகின்னு பேர் வச்சுட்டு சிவப்பு விளக்கு பையில் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வச்சுட்டு எவனா இப்படி பேசினானா அவன் பைத்தியம்னு அர்த்தம். திராவிட இயக்க சித்தாந்தங்களை விட்டு இப்போ வந்து அதாவது ஆரிய ஆதிக்கம் மாதிரி பிராமண அமைச்சர்கள்லாம் பதவி இருக்கிறாங்க இத்தனை நாள் கழித்து. அப்படியா? இந்த பட்டியலிடத்தை சேர்ந்த ஜெயலலிதான்னு ஒரு அம்மா, அது முதல் மந்திரியா இருந்துச்சு இல்ல, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஒருத்தர் பட்டம் கொடுத்தாரு. யாருங்க? வீரமணி ஐயங்கார். அவரு அதனால கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து மக்களை இன்னமும் முட்டாள்கள் நினைச்சு இந்த இதெல்லாம் பேசி எடுபடாது. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் முதல்ல நேர்மையா இருக்கானான்னு பார்ப்போம், மக்களுக்கு சேவை செய்யறான்னு பார்ப்போம். அதற்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். உங்க வீட்டில் திருடிட்டு ஒருத்தன் ஓடுறான், பிடிச்சிடுறீங்க, நீ என்னப்பா தமிழனா அல்லது தெலுங்கனா மலையாளியா அல்லது ஹிந்திக்காரனா அப்படின்னு கேட்டு தமிழன் சொன்னா பரவாயில்ல சபாஷ் நீ போ அப்படின்னு ஹிந்திக்காரனா போட்டு அடிடான்னு சொல்லுவீங்களா? அவன் செய்யற செயலுக்கு தானே நீங்க எதிர்விளைவு காட்டுவீங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மீண்டும் 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 இளைஞர்களை தப்பான பாதைக்கு கொண்டு செல்கிற முயற்சி, அதுக்கு ஒரு பெரிய மரண அடி கொடுத்திருக்காங்க இந்த தேர்தலில். இதுலையாவது அவங்க புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். காங்கிரஸ் தன்னுடைய 5 உறுப்பினர்களை வந்து ஆதரவு உடனடியாக தெரிவித்தது. அதற்கு பதிலடியாக நீங்க வெளில வந்தோடனே, காங்கிரஸ் வந்தோடனே மிகப்பெரிய துரோகம் செய்தது காங்கிரஸ். இவங்களை வந்து நம்ம இத்தனை வருடம் காப்பாற்றினோம். யார் காப்பாற்றினா? இவங்க இதுல 5 எம்எல்ஏக்கள் வந்து யாரு காப்பாத்தினான்னு கேட்கிறேன். திமுக. அவன் போட்டிருக்க சட்டை வேட்டி இருந்தா சாப்பாடு வரணும், சுதந்திரம் வாங்கினால தான் நீ போட்டு வெளியே வர்ற. இதுக்கு நீ என்ன உங்க பாடுற? காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சையில தானே நீங்க எல்லாம் நடமாடுறீங்க. அதனால இந்த மாதிரி பேச்சை இனிமேலா நிறுத்தணும், இல்லைன்னா கேவலப்பட்டுருவாங்க. துரோகம் பண்ணிட்டாங்க. யாரு துரோகம்? பொண்டாட்டிக்கு புருஷன் துரோகம் பண்ணுவான், புருஷனுக்கு பொண்டாட்டி துரோகம் பண்ணும். அவங்க யாரெல்லாம் சொன்னா அவங்க வீட்டுல பாருங்க. அதுக்கு பேர் துரோகமா? இதுக்கு பேர் துரோகமா? யாரு துரோகம்? திமுகவோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு. அப்ப நீ வாங்கின ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு இல்லையா? நாங்க வெளியில போக சொல்லி நீங்க வெளியில போனீங்க. அது எங்க விருப்பம் சார். நீங்க யார் சொல்றதுக்கு? நாங்க சொல்றதா நீங்க கேட்பீங்களா? சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்பாக போயிருக்கணும், எங்களோட ஓட்டை வாங்கிட்டு. நான் என்ன திரும்பி அதைத்தான் கேட்கிறேன். 10 ஆண்டு காலங்கள் காங்கிரஸ்ல மந்திரியா இருந்து பெரிய பெரிய ஊழல் பண்ணி அதனாலே ஆட்சிக்கு போனதுக்கு அப்புறம் 2014 என்ன சொன்னீங்க? கூடா நட்பு கேடில் விளையும். அதை விட கேவலமான ஒரு பொழப்புண்டா? நீங்களாம் துரோகத்தை பத்தி பேசலாமா? யாரை பத்தி பேசுறது? அன்றே கணித்து சொன்னீங்க தேர்தலுக்கு முன்பாக விஜய் தான் ஜெயிப்பார், விஜய் தான் முதல்வராக அமர்வார் அப்படின்னு சொன்னீங்க. பல்வேறு கணிப்புகள் எல்லாம் தவிடுபொடியானதை நம்மளே பார்த்துட்டோம். அதை பற்றி நீங்கள் பல்வேறு ஊடகங்களையும் நீங்களும் பேசிட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கணித்தபடி முதல்வர் நாட்காலியில் உட்கார்ந்துருக்காரு. அதை விட இன்னொன்று இன்று காலை ஒரு அரசாணை வெளியிடுற மாதிரி அவங்க இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்ற அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பாக இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. 717 மதுக்கடைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் இதில் பேருந்து நிலையங்கள், பள்ளி வளாகங்களிலிருந்து அருகே இருக்கிற 717 கடைகளை 2 வாரங்களுக்கு அடைக்க வேண்டும் அப்படின்னு படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால உங்களுடைய பேட்டியிலேயே விஜய் முதல்வராக வருவார்னு சொன்னேன். ஆனால் தனிப்பெரும் அதாவது தம்பிங்க மெஜாரிட்டி வருவார்னு சொல்லலை, ஹங் அசம்பிளி அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இவர் தான் முதல்வர் வருவார்னு சொன்னேன். அப்போதே என்னால் ஓரளவுக்கு நான் என்ன யோசித்தனோ என்ன சொன்னேனோ அது நடந்திருக்கு. அது ஒன்று. அதை தாண்டி எது வர வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அது துவக்க நாளிலேயே இன்றைக்கு வர துவங்கி இருக்கிறது. என்னுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த மிக மோசமான ஒரு விஷயமாக நான் தலையாய பிரச்சனையாக 2 நினைத்தேன். ஒன்று, உங்க பேட்டியில சொன்னதே திரும்ப சொல்றேன். 2 வயது குழவியிலிருந்து 70 வயது கிழவி வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. அதை போல மது போதை பழக்கத்தால் அடுத்த தலைமுறையே இருக்குமா இருக்காதா என்கின்ற ஒரு எல்லைக்கு போய்விட்டது. தமிழன் இருந்தால்தானே தமிழ்நாடு இருக்கும், தமிழரே செத்து போய்விட்டால் தமிழ்நாடு எங்க இருக்கும்? இதே ஆதங்கத்தோடு சொன்னேன். இந்த 2இல் உடனடியாக வந்தவுடனேயே இப்ப நான் பேசிக்கொண்டிருக்க இந்த இடத்துலயே எனக்கு இடதுபுறத்துல இந்த காம்பவுண்டை ஒட்டி இருக்கிறது உயர்நிலைப்பள்ளி, வலதுபுறத்துல 2 கட்டடம் தள்ளி டாஸ்மாக் கடை. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருந்துச்சு. உடனடியாக எல்லாவற்றையும் மாற்ற முடியாவிட்டாலும் கூட இந்த பள்ளி கல்லூரிக்கு அருகில் இருந்த டாஸ்மாக் கடைகளை 700க்கு மேற்பட்ட கடைகளை மூடியதை முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன். அதை போலவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், அதில் உறுதியாக இருப்பேன். யார் தவறு செய்தாலும் வேண்டியவரா வேண்டாதவரா பார்க்க மாட்டேன், நடவடிக்கை உறுதியாக எடுப்பேன் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக என் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் பாராட்ட வேண்டியது.
இல்ல இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நான் பார்ப்பது, தமிழ்நாடு உலகத்துக்கே ஒரு வழியில் வழிகாட்டியிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது உலகத்துல எல்லாம் வியப்போடு பார்க்குது. உங்க ஊருக்கு பக்கத்துல கணியன் ஒரு பூங்குன்றனார் ஒரு ஊர் ஒருத்தர் பேசுனது, அப்ப அவர்கள் நடமாடிய ஊர். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவேன் சொன்ன பாரதி நடமாடிய ஊர். அதை பார்த்தால பயிர் பச்சைகளை கூட நாம் நேசிக்கணும் என்று வள்ளலார் சொன்ன அந்த ஊர் இது. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மக்களிடத்திலே ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி மோதலை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை அரசியலில் மெல்ல மெல்ல வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் இது. அது இந்த ஒரே தேர்தலில் அடித்து உடைத்து தூளாக்கப்பட்டது. இன்னொன்றும் சேவையும் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் தான் பொது வாழ்க்கைக்கு இலக்கணம், அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்று ஒரு காலத்தில் இருந்தது. மெல்ல மெல்ல போய் பணம் இருந்தால் எந்த பதவியும் பிடிக்க முடியும், அப்படி ஒரு துர்பாகிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தது. அதுவும் உடைத்தெறிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவ்வளவு நேரம் நீங்க பேச ஆரம்பிக்கிற வரை சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தில் எல்லோரும் பேசியதை கேட்டேன். அதிலே முதலமைச்சர், நான் எதையும் மறைக்க நான் விரும்பல, அவருக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க கோட்டு போட்டு உட்கார சொல்லி, அதை அவர் மாற்றிக்கொள்வது அவருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிடுறேன். அவர் பேசுகிற போது குறிப்பிட்ட ஒன்றை நான் பெரிதாக நினைத்தேன். அவர் பேசுகிற போது சபாநாயகர்களை பற்றி பேசுகிற போது அவர் துவக்கத்திலே சிவ சண்முகம் பிள்ளை என்றார். அந்த அவையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, சபாநாயகர் அமர்ந்திருக்கிற ஜேசிடி பிரபாகரனுக்கே அவர் யார் என்று தெரியுமான்னு தெரியாது. இந்தியாவிலேயே இதெல்லாம் இந்த வரலாறு தெரியாதனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள். சிவ சண்முகம் பிள்ளை என்று இருப்பதாலேயே அவர் வேறு யாரோ என்று பல பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பிள்ளை என்பது பட்ட பெயர். சிவசண்முகம் ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவர். 47 சுதந்திரம் அடைகிற போது இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே சபாநாயகராக இருந்தவர். அவர் அந்த இடத்துக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே தலைவர் காமராஜ். காரணம், தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற போதுதான் அந்த சட்டமன்றம் உருவாகிறது. அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்கு தான் முழு அதிகாரம். அவர் அதை செஞ்சாரு. சாகிறவரை ஒரு பட்டியலத்தை சபாநாயகராக்கின அவர் சொன்னதே கிடையாது. அதை நினைவுபடுத்தினார் அவர். அந்த வகையில் அவர் நான் பாராட்டுறேன். அவர் மற்றபடி எல்லோரையும் சந்திப்பது இதையெல்லாம் வந்து பேசினாங்க. அது சில பேர் விமர்சனம் பண்றாங்க, அவர்களுக்கு விவரம் தெரியாத விமர்சனம். எல்லோரையும் சந்திப்பது ஒரு நல்ல பண்பாடு. இவருடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார். அவர்கள் எப்படி பெருந்தன்மையாக இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டியது எதிர்காலம். அது பார்க்கட்டும். நேற்று சட்டசபையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து இவருக்கு இந்த வணக்கம் சொல்லலை, திரும்பிக்கவும் இல்லை. எனக்கு ஓ பன்னீர்செல்வம் வணக்கம் சொன்னார். எடப்பாடி இந்த பக்கம் திரும்பவே இல்லை, நேரடியாக அவங்க வந்து பதவி எடுத்துட்டு அப்படி போயிட்டாங்க. ஆனால் மதியத்துக்கு அப்புறம் இவர் கிளம்பி ஒரு வீடா, அதாவது யார் யார் சட்டமன்றத்தில் இல்லையோ அவர்களை போய் சந்திச்சார். அப்படிதானே கணக்கு. சட்டமன்றத்தில் அப்படி இல்லை, கட்சி தலைவர்களை தான் சந்திச்சார். சட்டமன்றத்தில் இருக்கிறாங்களா இல்லையா அதல்ல, கட்சி தலைவரை போய் சந்தித்தார். இது வந்து நல்ல நாகரிகமான ஒரு ஜனநாயக பண்பு. அதை கூட கேலி பேசுகின்ற இந்த ஏற்கனவே இந்த பத்திரிகாரன் சொல்லிட்டு எதையுமே வேறு பத்திரிகாரன் பெயரில் மாச சம்பளம் வேற இடத்துல வாங்கிட்டு செய்த அதே ஆட்கள் எப்படி அவனை திமுக ஆதரவா பணமும் வாங்கிட்டு ஸ்டாலினை எப்படி போய் சந்திக்கலாம், அவரை எதிர்த்து தேர்தலில் நின்று என்றெல்லாம் பேசிக்கொண்டு போய் பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை சார். யாரு அவங்கெல்லாம்? அதாங்க ஜெயிச்சதே ஒத்துக்கல. ஜெயிச்சே என்ன ஒத்துக்கல சார். அப்ப வந்து டாஸ்மாக் கடை விட்டு வெளியே வரல. அந்த 100 இடங்கள் வந்ததே இது வந்து நீங்க வந்து இது பிஜேபி செய்தது இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 70 இடம் வந்தது பிஜேபி செஞ்சதுதானா? இது 100 இடம் வந்தது பிஜேபி செஞ்சானா 70 இடம் வந்து இல்ல. திராவிட மாடலை அழிக்கிறதுக்கான வேலைகள் ஒன்றும் பிஜேபி. அதை தாங்க நான் சொல்றேன். அழிக்கிறதுனா ஏன் திமுக 70 இடம் கொடுப்பானே, 7 இடம் நிறுத்திருக்கலாம்ல. பேசுறது ஒரு நியாயம் வேணுமா இல்லைங்களா? அது இல்லை, சண்டை போடுறாங்க விவாதங்கள்ல வந்து நீ பார்த்துருப்பீங்க. அதை தாங்க சொல்றேன். இந்த பத்திரிகைக்காரனின்ற போர்வையில் இருக்கிற தொண்டை விபச்சாரிகள் சொல்லட்டுமா, இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே தான் இருந்தான், இப்போது மாறுவான்னு பார்த்தா திரும்பி அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர்லாம் கண்ணீர் வடித்து அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கண்ணீர்லாம் வடிச்சார் பெரிய பத்திரிகையாளர், இங்க இருந்த ஒரு பெரிய பத்திரிகை. அப்படியா? கண்ணீர் வடிச்சாரா? அவருக்கு முதல்ல ஜனநாயகத்தை பற்றியும் தெரியாது, ஒரு கன்றாவையும் தெரியாது. எப்படி இதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சாதானே எப்படி இதெல்லாம் நடக்குது? என்ன எப்படி நடக்கலாமா அது தமிழ்நாட்டில்? இல்ல, அவர் சொன்னதை நல்ல வேலை ஞாபகப்படுத்தி. கண்ணீர் வடித்தாரு, பெரிய மீச வச்சிருந்தாரு சொல்றீங்க. அவர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் பத்திரிகை நடத்தினா நாடு எங்க விளங்கும்? என்ன அது சொன்ன, நான் திரும்பி சொல்றேன். 1,30,00,000 பேருக்கு 5,000 தந்தார் ஸ்டாலின். அந்த வழி பார்த்தா 2,60,00,000 பேர். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு, ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கணும். அதே உழுவுல என்னால தாங்க முடியலையே.
ஏண்டா கிறுக்கு பேரு, அந்த 5000 இருந்தாலும் அவங்க அப்பா விட்டு பணமா? ஒரு பத்திரிகையாளனுக்கு சொந்தமா புத்தி வேணாம்? என்ன போதையிலே வந்து பேட்டி கொடுப்பியா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒதுக்க வேண்டியது சரி, நேரம் சரியா வந்துருச்சு. இனிமேலாவது நியாயத்தை பேசுகிற, தர்மத்தை பேசுகிற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை ஆதரிப்பதும், தவறாக காசுக்காக விலை போகிறவர்களை ஒதுக்குவதும் மக்கள் தயாராகிட்டாங்க. இவங்கெல்லாம் சற்றே ஒதுங்கிடும் பிள்ளாய் என்று சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு. சட்டமன்றம்னா என்னங்கிறத அந்த பாரம்பரியத்தை உங்களுக்கு புரியல. எதிர்கட்சிக்காரங்க போய் பார்த்த பேச நீங்க சொன்னீங்களே, நான் திமுக முதலாக தேர்தல் நடந்தது 57, 15 பேர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. அப்ப நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், அதுதான் இதுக்கு பெரிய விலைவாசி உயர்வை பற்றி பேசுறாங்க. அப்ப பேசுகிற போது 15 பேர் உறுப்பினராக இருந்த திமுகவுடைய தலைவராக இருந்த அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடம். ஆனா அவர் பேசிக்கிட்டே போறார். பேசிட்டு போற போது சபாநாயகரை பார்த்து ஒன்னும் குறுக்கிடாதீங்கன்னு சாடையிலே காட்டுறார், கை காட்டுறார் காமராஜர். அவை முன்னவர் சி சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் குறுக்கிட வேணான்ட்டார். சுதந்திரமாக பேச விடுறார். பேச விடுகிற போது ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு நெருக்கமாக பேசி அந்த உச்சத்தில் முடிக்கிற போது விலைவாசி உயர்வால் என்னென்ன இன்னல்கள் ஏற்படும் என்பது குடும்பஸ்தனுக்கு தான் தெரியும். முதலமைச்சராக இருக்கிற ஒண்டிக்கட்ட அவருக்கு எப்படி தெரியும் என்று அவர் சொன்னபோது அது ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கார் காமராஜர். முன்னாலே அவையில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர் அனந்தநாயகி கோபத்தில் எழுந்து, ஆமா பெரிய ஒண்டிக்கட்ட அவருக்கு தெரியாது, இப்படி எல்லாம் நீ பேசுறதுனால தான் உன் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கல, ராணி வயிற்றுலன்னு சொல்லுது. அதுவரை சிரித்து கொண்டிருந்த காமராஜ் எழுந்தார், ஆத்திரத்தோடு கையை காட்டுறார், வெளியே வா, வெளியே வான்னு சொல்றார். இவர் வெளியே போறார். முதலமைச்சருடைய அறைக்கு வந்தோடனே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானான்னு கேட்டார். இது அவை குறிப்பில் கிடையாது சொல்றேன். என்னையான்னு, இப்படி பேசலாமா? இல்லையா, உங்களை பத்தி கேவலமா பேசினாரு. என்னை பத்தி என்ன பேசினாரு? நான் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாரு. அதானே, அது உண்மைதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியே இருந்தாலும் உனக்கு கோபம் தான், அது நீ ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட நான் பெருசா தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்த அவையில் இல்லாத அவருடைய மனைவி பெயரை சொல்லி அவருடைய வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கலன்னு சொன்னியே, அந்த அம்மா கேட்கிற போது எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆம்பளையா இருக்கிற எனக்கே இந்த வருத்தருக்கு வேதனை இருக்கு, பொம்பளை உனக்கு புரியல? அப்போதான் ஐயா தப்பு தான் என்று சொல்ல. இங்கே சொல்லாத, அசம்பிளியில சொல்லு. இப்பவும் போய் பார்க்கலாம் அசம்பிளியில. அசம்பிளியில அந்த அம்மா, நான் பேசியதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பதிவில் இன்னும் இருக்கு. அது மட்டுமல்ல, அதிர்த்து அவர் காமராஜர் பேசுகிற போது சொன்னது, இவரை பற்றி விமர்சனமே பண்ணல. சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிக்குரியது இடம், ஆளுங்கட்சி என்பது செயல்படுத்துவதுதான். சட்டமன்றத்தில் மக்களுடைய குறைகளை சொல்வதற்கு எதிர்கட்சிக்கான இடம்தான் இந்த சட்டமன்றம். இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்தில் எந்த பேரறிஞரும் சொல்லாது. எதிர்கட்சி என்பது சட்டமன்றம் எதிர்கட்சிக்காரனுக்கு இடம் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் சொல்லணும். யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க சில பேரெல்லாம். ஆனால் சபாநாயகர் வந்திருக்க, எங்கள் ஊருக்காரர் வந்திருக்கிறாரு, ஒரு மகிழ்ச்சி தான். எங்கள் ஊர் லால்குடி பக்கத்தில் விரகாலூர்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் சபாநாயகர் வந்திருக்கிறாரு. அவர் பேச்சில் கொஞ்சம் நெருடர்கள் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல உட்காந்து அதெல்லாம் பேசக்கூடாது, அவர் திருத்திக் கொள்ளணும். ஆக இந்த புதிய சட்டமன்றத்தில் பல புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், பெண்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறார்கள். இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையோடு எதை எவ்வளவு வேண்டுமானாலும் விவாதங்கள் போகலாம். அந்த விவாதங்கள் மக்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்கட்டும் என்பதை மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோளாக வை. இந்த 108 பேர்ல மீண்டும் இவங்க விமர்சனம் என்னன்னா, எப்படி தேர்தலில் நிற்கும் பொழுது சொன்னாங்களோ எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, அனுபவம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு, அதே மாதிரி இந்த அமைச்சரவையும் சரி எல்லாமே சின்ன வயசாக அனுபவமே இருக்கு இல்லாமல் இருக்காங்க, இவங்க எப்படி இதெல்லாம் கத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். யாராவது கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட நீங்க ஏற்கனவே கேட்கும்போது சொன்னதான், நீ கல்யாணம் ஆயிட்டேன்னு கேளுங்க. ஆமா ஆமா, பொண்ணு பார்க்க போறவங்க முன் அனுபவம் இருக்குன்னு கேட்டுதான் பண்ணாங்களான்னு கேளுங்க. அப்ப இதுதான் அவங்களுக்கு புரியும். அனுபவம் இருக்கா இல்லை, முதல்ல ஒரு ஆட்சியாளனுக்கு தேவை நல்ல எண்ணம். உன்னுடைய திறமையும் அறிவும் ஆற்றலும் தப்பானதுக்கு பயன்படுத்துறது என்ன பயன்? நல்ல எண்ணம் இருந்தால் செயல்பட முடியும். அந்த எண்ணம் இல்லாமல் எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஆற்றல் இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படாது. இந்த விஜய்கிட்ட நான் பார்ப்பது, அவர் துவக்கத்திலே சொன்ன அதைத்தான் மீண்டும் சொல்றேன். வெறும் சாதாரண வறுமை குடும்பமோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனா, எனக்கு எல்லாத்தையும் தந்தது இந்த மக்கள் தான், எனக்கு எல்லாவற்றையும் தந்த இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் வந்திருக்கேன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், நேர்மையான ஒரு நிர்வாகத்தை நடத்த நான் தொடர்ந்து முயற்சிப்பேன். அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் உண்மையிலேயே இருந்து செயல்பட்டால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு நல்ல சொர்க்க பூமியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றே நம்புகிறேன். பல சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
எனக்கே சொல்ல கஷ்டமா இருக்கு. திடீர்னு என்னையே தான் திட்டிடுவீங்களோ அதை எடுத்து சொல்றதுக்கு. கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள்லாம் அமர்ந்த சட்டசபையில் இப்ப இவர்கள்லாம் அமர வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சு வந்தாங்க, அது சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். அவர் என்ன சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது ஜெயிலுக்கு போனாரா கருணாநிதி? சொல்லுங்க. மொழி போராட்டத்துக்காக பாடுபட்டார் சார். இதெல்லாம் ஊரை ஏக்கிற வேலை சார். சுதந்திர போராட்டம் அதுதானே முக்கியம். அவங்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சுன்னு பேசுறீங்க? இந்த மாதிரி பேசினா விமர்சனம் தான் அவங்களும் தாங்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி விமர்சனத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா அவங்க பக்கம் தான் திருப்பி வரும். ஆமா, அவங்க பக்கம் திரும்பி வரும். மல்லாக்கப்படுத்தி எச்சு துப்புனா எச்சல் வந்து உங்க முகத்துல தான் விழும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவர்கள் புரிந்து கொள்வது நல்லது. இப்போ இந்த 108 பேர் இருக்குது. இப்போ 118 தேவைக்கு 120 பேர் இருக்காங்க. இப்போ இருக்காங்க எல்லாருமே இந்த 2 சீட்டில் எதிர்த்தரப்புலேருந்து வந்திருக்கிறதுனால எதுவும் சிக்கலுக்கான எதுவும் இருக்காது. இப்போ எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு, உண்மைதான். ஆனால் நான் பார்க்குற பார்வை வேற. இதுக்காக விஜய் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆட்சி கவுளணும்னா எவெல்லாம் கவுக்குறானோ அடுத்தாப்புல இருக்கவே மாட்டான். 200 சீட்டு ஜெயிப்பாருன்றீங்க. மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அதனால இருக்கிற 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு வச்சிருக்கவங்க அதெல்லாம் சொல்றீங்க. இதையாவது காப்பாத்திக்கணும்னா இந்த ஆதரவை தொடர்ந்து காட்டணும். தொடர்ந்து காட்டாம கவுத்தாங்கன்னா இந்த 2 சீட்டும் போயிடும். அதனால விஜய்க்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு தான் பிரச்சனை. மொத்தத்துக்கு 200 சீட்டு ஜெயிச்சிருவாரு. அது வேற சார். மக்கள் தான் அந்த முடிவுக்கு தானே வருவாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை இல்லாம அந்த இதுக்கு மதிப்பு இல்லாம போயிரும் இல்லையா? அவர்கள் அடித்த தீர்ப்புக்கு மதிப்பு இல்லாம போகும். மதிப்பு இல்ல சார். மதிப்பு இல்லாதவன் தானே இதை செய்யறான். மதிப்பு இருக்கிறவன் செய்ய மாட்டான்ல. ஆட்சி நீடித்தால் இவங்க தப்புவாங்க, கவுத்தாங்கன்னா அவங்களே மாட்டிக்கலாம். ஆரம்பத்திலேயே சிக்கல வந்து பதவியேற்பு விழாலேயே வந்தே மாதரம் முதல்ல பண்ணாங்க. 3ஆவது தமிழ் தலைவர் என்னன்னா மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறது இதெல்லாம் நான் முன்னாலே சொன்ன பாருங்க. உடனடியாக நான் என்ன சொல்ல விடுங்க சார். நீங்க அதுக்குள்ள ஏன் வேற மாதிரி திராவிட இயக்கம் மாதிரி போறீங்க? பேசவே விட மாட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? ஜாதி, இனம், மொழி, மதம் இந்த பெயரை வைத்துக்கொண்டு உணர்ச்சியை தூண்டி விட்டு அதன் மூலமாக அறுவடை செய்யற அந்த வேலையை விட்டுட்டு அதெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டுன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, கர்நாடக வீட்டில் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. எப்படி மானத்திலிருந்து கற்றுக்கிட்டு அவங்களே கற்றுக்கிட்டாங்களா? படித்து தானே கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஊரில் யாரும் ஹிந்தி படிக்காதேன்னு சொல்லி அவங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்ச இவர் பெரிய தமிழ் தாய் அப்படி காப்பாற்றுறவரா? தமிழ் தாய் தலைமகனா? உங்களை மாதிரி ஆளுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்கிறதுனால தான் சிக்கல். இருமொழி கொள்கையை கைவிட்டு மும்மொழி கொள்கையை வந்துடுவோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் கம்யூனிஸ்டுகளா? அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க உலகளாவிய சித்தாந்தம் உள்ளவங்க. ஏங்க இப்படி கண்ணகின்னு பேர் வச்சுட்டு சிவப்பு கலக்கு பையில் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வச்சுட்டு எவனா இப்படி பேசினானா அவன் பைத்தியம்னு அர்த்தம். திராவிட இயக்க சித்தாந்தங்களை விட்டு இப்போ வந்து அதாவது ஆரிய ஆதிக்கம் மாதிரி பிராமண அமைச்சர்கள்லாம் பதவி இருக்கிறாங்க இத்தனை நாள் கழித்து. அப்படியா? இந்த பட்டியலிடத்தை சேர்ந்த ஜெயலலிதான்னு ஒரு அம்மா, அது முதல் மந்திரி ஆச்சு இல்ல, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஒருத்தர் பட்டம் கொடுத்தாரு. யாருங்க? வீரமணி ஐயங்கார். அவரு அதனால கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து மக்களை இன்னமும் முட்டாள்கள் நினைச்சு இந்த இதெல்லாம் பேசி எடுபடாது. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் முதல்ல நேர்மையா இருக்கானான்னு பார்ப்போம், மக்களுக்கு சேவை செய்யறான்னு பார்ப்போம். அதற்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். உங்க வீட்டில் திருடிட்டு ஒருத்தன் ஓடுறான், பிடிச்சிடுறீங்க. நீ என்னப்பா தமிழனா அல்லது தெலுங்கனா மலையாளியா அல்லது ஹிந்திக்காரனா அப்படின்னு கேட்டு தமிழன் சொன்னா பரவாயில்ல சபாஷ் நீ போ அப்படின்னு ஹிந்திக்காரனா போட்டு அடிடான்னு சொல்லுவீங்களா? அவன் செய்யற செயலுக்கு தானே நீங்க எதிர்விளைவு காட்டுவீங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மீண்டும் 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 இளைஞர்களை தப்பான பாதைக்கு கொண்டு செல்கிற முயற்சி. அதுக்கு ஒரு பெரிய மரண அடி கொடுத்திருக்காங்க இந்த தேர்தலில். இதுலையாவது அவங்க புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். காங்கிரஸ் தன்னுடைய 5 உறுப்பினர்களை வந்து ஆதரவு உடனடியாக தெரிவித்தது. அதற்கு பதிலடியாக நீங்க வெளில வந்தோடனே காங்கிரஸ் வந்தோடனே மிகப்பெரிய துரோகம் செய்தது காங்கிரஸ். இவங்களை வந்து நம்ம இத்தனை வருடம் காப்பாற்றினோம். யார் காப்பாற்றினா? இவங்க இதுல 5 எம்எல்ஏக்கள் வந்து யாரு காப்பாத்தினான்னு கேட்கிறேன். திமுக. அவன் போட்டிருக்க சட்டை வேட்டி இருந்தா சாப்பாடு வரணும், சுதந்திரம் வாங்கினால தான் நீ போட்டு வெளியே வர்ற. இதுக்கு நீ என்ன உங்க பாடுற? காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சையில தானே நீங்க எல்லாம் நடமாடுறீங்க. அதனால இந்த மாதிரி பேச்சை இனிமேலா நிறுத்தணும், இல்லைன்னா கேவலப்பட்டுருவாங்க. துரோகம் பண்ணிட்டாங்க. யாரு துரோகம்? பொண்டாட்டிக்கு புருஷன் துரோகம் பண்ணுவான், புருஷனுக்கு பொண்டாட்டி துரோகம் பண்ணும். அவங்க யாரெல்லாம் சொன்னா அவங்க வீட்டுல பாருங்க. அதுக்கு பேர் துரோகமா? இதுக்கு பேர் துரோகமா? யாரு துரோகம்? திமுகவோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு. அப்ப நீ வாங்கின ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு இல்லையா? நாங்க வெளியில போக சொல்லி நீங்க வெளியில போனீங்க. அது எங்க விருப்பம் சார். நீங்க யார் சொல்றதுக்கு? நாங்க சொல்றதா நீங்க கேட்பீங்களா? சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்பாக போயிருக்கணும். எங்களோட ஓட்டை வாங்கிட்டு நான் என்ன திரும்பி அதைத்தான் கேட்கிறேன். 10 ஆண்டு காலங்கள்
காங்கிரஸ்ல மந்திரியா இருந்து பெரிய பெரிய ஊழல் பண்ணி அதனாலே ஆட்சிக்கு போனதுக்கு அப்புறம் 2014 என்ன சொன்னீங்க? கூடா நட்பு கேடில் விளையும். அதை விட கேவலமான ஒரு பொழப்புண்டா? நீங்களாம் துரோகத்தை பத்தி பேசலாமா? யார் யாரை பத்தி பேசுறது? பாப்பா சார், இன்னும் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்போதான் முதல்வர் இருக்கார், பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தணும், எதிர்க்கட்சிகளையும் இணக்கமாக செயல்படணும்னா சொல்லியிருக்காங்க. நடக்க போற கூடியவர்கள் பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.